கொட்டி தீர்க்க போகும் கனமழை 36 மணித்தியாலங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. மினுவாங்குடையில் வீசிய திடீர் பலத்த காற்று, வீடுகள் பொது கட்டிடங்களுக்கு சேதம். சீரற்ற காலநிலை காரணமாக பாடசாலைகளுக்கு மீண்டும் விடுமுறை. அடுத்த 48 மணி நேரத்துக்கு விடுக்கப்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கு எச்சரிக்கை. கட்சி தலைமை பதவியில் இருந்து விலக தயார், ரணில் விக்ரமசிங்கவின் அறிவிப்பால் பெரும் பரபரப்பு. எரிவாயு தட்டுப்பாடு குறித்து அமைச்சர் விஜித கேரத் வெளியிட்ட முக்கிய அறிவிப்பு. நாமலுக்கு மீண்டும் பாரிய சிக்கல், 70 மில்லியன் ரூபாய் நிதி மோசடி அம்பலம். அடுத்து வரும் 36 மணித்தியாலங்களில் நாட்டின் பல பகுதிகளில் மழைச்சூழல் நிலவக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. குறிப்பாக கிழக்கு, ஊவா மற்றும் மத்திய மாகாணங்கள் உட்பட புலனறுவை மற்றும் அம்பாந்தோட்டை மாவட்டங்களில் அவ்வப்போது மழை பெய்யும் வாய்ப்பு காணப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. சில பகுதிகளில் 75 மில்லிமீட்டரை தாண்டிய கனமழை பதிவாகலாம் என வெளியிடப்பட்டுள்ள வானிலை முன்னறிவிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதற்கு மேலாக வடக்கு மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் அனுராதபுரம் மாவட்டத்திலும் பல தடவைகள் மழை பெய்யக்கூடும். நாட்டின் பிற பகுதிகளில் பிற்பகல் 1 மணிக்கு பின்னர் இடியுடன் கூடிய மழை அல்லது சிறிய அளவு மழை எதிர்பார்க்கப்படுகிறது. அதே நேரத்தில் மத்திய மலைநாட்டின் கிழக்கு சரிவு பகுதிகள், வடக்கு, வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்கள் மற்றும் திருகோணமலை, ஹம்பாந்தோட்டை, மொனராகலை மாவட்டங்களில் மணித்தியாலத்திற்கு சுமார் 40 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் சப்ரகமுவ, மேல் மற்றும் மத்திய மாகாணங்கள் உட்பட காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களின் சில இடங்களில் அதிகாலை நேரங்களில் பனிமூட்டம் காணப்படலாம் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இடியுடன் கூடிய மழையின் போது ஏற்படக்கூடிய திடீர் காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களால் உருவாகும் பாதிப்புகளை குறைக்கும் வகையில் பொதுமக்கள் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் கேட்டுக்கொண்டுள்ளது. மினுவாங்கொடை கரம்பொல்ல போதிப்பிகிடுவ பகுதியில் நேற்று காலை சுமார் 7:30 மணியளவில் வீசிய திடீர் பலத்த காற்று காரணமாக பல கட்டிடங்கள் மற்றும் வீடுகள் சேதமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த இயற்கை அனர்த்தத்தின் விளைவாக குறித்த பகுதியில் அமைந்துள்ள ஒரு விகாரை மற்றும் ஒரு பாடசாலை உட்பட 30க்கும் அதிகமான வீடுகள் பாதிக்கப்பட்டுள்ளன. அதில் 3 வீடுகள் முழுமையாக சேதமடைந்துள்ளதாக அதிகாரப்பூர்வ தகவல்கள் தெரிவிக்கின்றன. மேலும் பலத்த காற்றுடன் மரங்கள் முறிந்து வீழ்ந்ததால் சில வீடுகள் மற்றும் வீதிகள் கூடுதல் சேதங்கள் ஏற்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இதனால் அப்பகுதியில் போக்குவரத்திற்கு தற்காலிக இடையூறுகள் ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. சேத நிலவரங்களை நேரில் ஆய்வு செய்யும் பொருட்டு மினுவாங்குடை பிரதேச செயலாளர் தனுச ராஜகருணா, ஹம்பகா மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ருவன் திலக்க ஜெயகொடி, வேயாங்கொடை ராணுவ முகாம் அதிகாரிகள், மினுவாங்குடை போலீஸ் அதிகாரிகள் மற்றும் கிராம உத்தியோகத்தர்கள் உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் பலர் சம்பவ இடத்திற்கு சென்றிருந்தனர். நிலவி வரும் அசாதாரண வானிலையை கருத்தில் கொண்டு மத்திய மாகாணத்தில் செயற்படும் அனைத்து பாடசாலைகளுக்கும் இன்று முதல் மீண்டும் விடுமுறை வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக மத்திய மாகாண கல்வி செயலாளர் மதுபானி பியசேன அறிவித்துள்ளார். இந்த முடிவு மத்திய மாகாண ஆளுநர் பேராசிரியர் சரத் அபேகோன் மற்றும் மாகாண கல்வித்துறை அதிகாரிகள் இடையில் நடைபெற்ற கலந்துரையாடலின் பின்னர் எடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. மாணவர்களின் பாதுகாப்பை முதன்மை கருதி இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் தற்போதைய காலநிலை நிலவரம் தொடரும் காரணத்தால் பாடசாலை நடவடிக்கைகள் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளதாகவும் கல்வி செயலாளர் குறிப்பிட்டுள்ளார். அதன்படி எதிர்வரும் 22ஆம் தேதியும் மத்திய மாகாணத்தில் உள்ள பாடசாலைகளுக்கு விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது. நத்தார் விடுமுறையின் பின்னர் திட்டமிட்டபடி இம்மாதம் 29ஆம் தேதி மீண்டும் பாடசாலைகள் திறக்கப்படும் என அவர் தெரிவித்துள்ளார். தொடர்ந்து பெய்து வரும் கனமழை காரணமாக மகாவலி ஆற்றின் நீர்மட்டம் அதிகரித்து வரும் நிலையில் அடுத்த 48 மணி நேரத்துக்குள் கரையோர பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் சாத்தியம் உள்ளதாக நீர்ப்பாசன திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. நிலைமை மோசமடையும் வாய்ப்பை கருத்தில் கொண்டு ஆற்றை அண்மித்த பகுதிகளில் வசிக்கும் மக்கள் அதிக அவதானத்துடன் செயற்படுமாறு திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது. அதன்படி கிண்ணியா, மூதூர், கந்தலாய், சேருவில, வெளிகந்த, லங்காபுர, நமன்கடுவ மற்றும் திம்பலாகல ஆகிய பிரதேச செயலக பிரிவுகள் வெள்ள அபாயத்திற்கு உள்ளாகக்கூடிய பகுதிகளாக அடையாளம் காணப்பட்டுள்ளன. மேலும் பாதுகாப்பு முன்னெச்சரிக்கையாக சோமாவதி ரஜமகா விகாரைக்கு செல்ல திட்டமிட்டுள்ள பக்தர்கள் மேலதிக அறிவிப்பு வெளியாகும் வரை அடுத்த சில நாட்களுக்கு அந்த பயணத்தை ஒத்திவைக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர்.
முன்னாள் ஜனாதிபதியும் ஐக்கிய தேசிய கட்சியின் நீண்டகால தலைவருமான ரணில் விக்ரமசிங்கவின் சமீபத்திய அரசியல் நிலைப்பாடு தென்னிலங்கை அரசியல் வட்டாரங்களில் முக்கிய பேசும் பொருளாக மாறியுள்ளது. கட்சியின் எதிர்காலத்தை இளம் தலைமுறைக்கு ஒப்படைக்கும் எண்ணத்தில் அவர் உள்ளதாக கூறப்படுவது அரசியல் அரங்கில் குறிப்பிடத்தக்க மாற்றமாக பார்க்கப்படுகிறது. ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தி இடையிலான இணைப்பு முயற்சிகளுக்கு தனது தலைமை தடையாக மாறும் நிலை ஏற்பட்டால் எந்த நேரத்திலும் கட்சி தலைமை பதவியிலிருந்து விலக தயாராக இருப்பதாக ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். நேற்று ஐக்கிய தேசிய கட்சி தலைமையகத்தில் நடைபெற்ற செயற்குழு கூட்டத்தில் ஐக்கிய தேசிய கட்சியும் ஐக்கிய மக்கள் சக்தியும் இணைந்து செயற்படுவது தொடர்பான விடயங்கள் விரிவாக கலந்துரையாடப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. அதேவேளை ஐக்கிய மக்கள் சக்தி சார்ந்து பேச்சுவார்த்தைகளை எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா முன்னெடுத்து வருவதாகவும் அந்த கலந்துரையாடல்களின் தற்போதைய நிலை குறித்து அதிகாரப்பூர்வ தகவல் இன்னும் தன்னிடம் கிடைக்கவில்லை என்றும் ரணில் குறிப்பிட்டுள்ளார். இந்த பேச்சுவார்த்தைகள் மேலும் தாமதமின்றி விரைவில் முடிவுக்கு வர வேண்டும் என்றும் இனி அவற்றை நீடிக்க நேரமில்லை என்றும் அவர் செயற்குழுவுக்கு வலியுறுத்தியுள்ளார். அடுத்த ஆண்டிலிருந்து அனைத்து எதிர்க்கட்சிகளும் ஒன்றிணைந்து அரசாங்கத்திற்கு எதிராக வலுவான அரசியல் சக்தியாக செயற்பட வேண்டும் என்பதே தனது எதிர்பார்ப்பு எனவும் தெரிவித்துள்ளார். மேலும் இரு கட்சிகளும் ஒன்றிணைவதே தனது விருப்பம் என்றும் செயற்குழு அனுமதித்தால் சஜித் பிரேமதாசா அல்லது வேறு ஒருவருக்கு தலைமை பொறுப்பை ஒப்படைக்க தயார் என்றும் ரணில் விக்ரமசிங்க தெரிவித்தார். நீண்ட காலமாக கட்சி தலைமை பொறுப்பை வகித்து வந்ததுடன் நாட்டின் உயரிய பதவியையும் ஏற்கனவே வகித்துள்ளதால் தலைமை பதவியை விட்டு விலகுவது தனக்கு பெரும் விடயமல்ல என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். நாட்டில் ஏற்பட்ட கடுமையான பொருளாதார நெருக்கடியை சமாளிக்க முயன்ற அனுபவத்தையும் குறிப்பிட்ட அவர் இவ்விடயம் விரைவில் தீர்மானிக்கப்பட வேண்டும் என செயற்குழுவிடம் மீண்டும் வலியுறுத்தினார். எதிர்வரும் காலப்பகுதியில் நாட்டில் எரிவாயு பற்றாக்குறை ஏற்படும் எந்தவித அபாயமும் இல்லை என அமைச்சர் விஜித ஹேரத் உறுதியளித்துள்ளார். அவர் நேற்று நடைபெற்ற விசேட பாராளுமன்ற அமர்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே இந்த விளக்கத்தை வழங்கியுள்ளார். சில எதிர்க்கட்சி தரப்பினர் தேவையற்ற அச்சத்தை மக்களிடையே பரப்ப முயற்சித்து வருவதாகவும் அதற்கு எந்த அடிப்படையும் இல்லை என்றும் அமைச்சர் குறிப்பிட்டார். எரிவாயு இறக்குமதிக்காக நடைமுறைப்படுத்தப்பட்ட கேள்வி மனு செயல்முறையில் மூலம் புதிய நிறுவனம் ஒன்று தெரிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் அந்த நிறுவனத்தின் முதலாவது எரிவாயு கப்பல் எதிர்வரும் ஜனவரி மாதம் 5ஆம் தேதிக்குள் இலங்கையை வந்தடைய உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இதற்கு முன்னர் புதிய நிறுவனத்துக்கு டெண்டர் வழங்கப்பட்டதன் காரணமாக மார்ச் மாதத்தில் எரிவாயு தட்டுப்பாடு ஏற்படலாம் என பாராளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் தசநாயக்க அரசாங்கத்தை விமர்சித்திருந்தார். அந்த குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளித்த அமைச்சர் விஜித ஹேரத் இதற்கு முன் ஓமான் நிறுவனம் எரிவாயு விநியோகத்தை மேற்கொண்டதாகவும் அதனை விட 15 அமெரிக்க டாலர் சதங்கள் குறைவான விலையில் புதிய நிறுவனம் முன்மொழிவு சமர்ப்பித்ததன் அடிப்படையில் டெண்டர் வழங்கப்பட்டுள்ளதாகவும் விளக்கினார். ஒப்பந்தம் முறையாக கையெழுத்திடப்பட்டுள்ளதுடன் தர பரிசோதனைக்கு தேவையான அனுமதிகளும் வழங்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். ஜனவரி 5ஆம் தேதிக்குள் முதலாவது கப்பல் நாட்டை வந்தடையும் என்பதால் எவ்விதத்திலும் எரிவாயு தட்டுப்பாடு ஏற்படாது என அமைச்சர் வலியுறுத்தினார். மேலும் பொய்யான தகவல்களால் மக்களை பயமுறுத்த வேண்டாம் என்றும் ஒரு நாடாக அனைவரும் ஒன்றிணைந்து நம்பிக்கையுடன் முன்னேற வேண்டும் என்றும் அவர் அழைப்பு விடுத்தார். நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டுள்ள கிறிஸ் நிறுவன சம்பந்தமான வழக்கு கொழும்பு உயர் நீதிமன்றத்தால் நேற்று ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இந்திய ரியல் எஸ்டேட் நிறுவனமான கிறிஸ் லங்கா பிரைவேட் லிமிடெட் தொடர்புடைய குறித்த வழக்கு எதிர்வரும் பிப்ரவரி மாதம் 16ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. கொழும்பு உயர் நீதிமன்ற நீதிபதி நதி அபர்ணா சுவதுருகொட முன்னிலையில் வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது நியாயமான விசாரணை நடைபெற வேண்டும் என்பதற்காக முன்னதாக கோரப்பட்ட பல முக்கிய ஆவணங்கள் அரசர் தரப்பினரால் பிரதிவாதிக்கு ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. இலங்கை ரபிக் விளையாட்டு வளர்ச்சிக்காக கிறிஸ் நிறுவனத்தால் வழங்கப்பட்ட 70 மில்லியன் ரூபாய் நிதியை முறையற்ற வகையில் பயன்படுத்தியதாக குற்றம் சாட்டி சட்டமா அதிபர் நாமல் ராஜபக்சவுக்கு எதிராக உயர் நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரம் தாக்கல் செய்துள்ளார். இந்த வழக்கு தொடர்பாக மேலதிக விசாரணைகள் நிர்ணயிக்கப்பட்ட புதிய திகதிகள் தொடரவுள்ளதாக நீதிமன்றம் அறிவித்துள்ளது.